கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதிகழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உங்க விரிவான தகவல். வணக்கம். நிச்சயமாக கடந்த 27ஆம் தேதி அன்று கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழு மாற்றப்பட்டதால் புலனாய்வு குழுவினர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் 2 நாள் கஸ்டடியை எடுத்து விசாரணை மேற்கொண்டு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் இருவருக்கும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை மாவட்ட நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட காரணத்தால் வழக்கில் சிபிஐ தரப்பையும் ஒரு மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்பதால் ஜாமீன் மனுவை ஒத்திவைப்பதாக நீதிபதி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.